Hi, happy evening all. Come, let's learn the difference between have and had. இந்த ரெண்டு வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது, எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து வில் பி ஹேவிங் சம் கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் கம் லெட்ஸ் லேர்ன் நவ் டு கெட் கிளியர் ஆஃப் தட். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், நான் முடித்து விட்டேன். ஐ ஹேட் ஃபினிஷ்ட், நான் முடித்திருந்தேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்னா நான் முடித்து விட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். மேம் வந்து கேட்குறாங்க, ஹவு மெனி ஆஃப் யூ ஃபினிஷ்ட், ஹவு மெனி ஆஃப் யூ காப்பிட் த கண்டென்ட் ஃப்ரம் த போர்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போர்டில் ஏதோ சம்திங் எழுதியிருக்காங்க, அது வந்து ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஐ ஹாவ் ஃபினிஷ் மேம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பட் இட் ஸ்டில் ஹேஸ் அ கனெக்ஷன் டு த ப்ரெசன்ட். இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்கு. இட் ஹேஸ் சம் கனெக்ஷன் வித் த ப்ரெசன்ட். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், இப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்றதுக்கு ஐ ஹாவ் ஃபினிஷ், நான் முடித்து விட்டேன். அந்த ஈவெண்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் ஈவெண்ட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வி ஆர் யூஸிங் ஹாவ் ஹியர். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், நான் முடிச்சிட்டேன் அப்படின்றது வந்து சொல்றது. ஐ ஹேட் ஃபினிஷ்ட், நான் முடித்திருந்தேன். இங்க வந்து ஐ ஹேட் ஃபினிஷ், நான் முடித்திருந்தேன். இப்போ இந்த இடத்துல ஹேட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து குக் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் முடிஞ்சிருச்சு, அந்த கெஸ்ட்டும் வந்து ரீச் ஆயிட்டாங்க, அதுவுமே பாஸ்ட்டு. அந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சதுனால அந்த கெஸ்ட் வரும்போது நான் ஆல்ரெடி முடித்திருந்தேன், குக் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அந்த கெஸ்ட்டு வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளார. அப்போ பாஸ்ட்டு அவங்களும் ரீச் ஆயிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட்டு. ஸோ இன் தட் கேஸ் we are using the word had. I had finished, நான் முடித்திருந்தேன். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிளில் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். Here, she had finished cooking when I reached home. நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆனப்ப அவள் வந்து சமைச்சு முடிச்சிருந்தாங்க, அவங்க வந்து சமைச்சு முடிச்சிருந்தாங்க. She had finished cooking, அந்த சமையல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. had finished. when I reached home, இதுவுமே பாஸ்ட் தான். நான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறப்ப அவங்க சமைச்சு முடிச்சிருந்தாங்க, அதுக்கு வந்து we are using the word had here. Now we'll learn the difference between must, have to. must, have to இது வந்து something relates to இது பண்ணி ஆகணும், இது பண்ணியிருக்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வேர்ட்ஸ் தான். more or less, I must arrange my wardrobe. I must arrange my wardrobe. wardrobe means shelf. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு திங்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அந்த ஷெல்ஃபை. நான் இந்த ஷெல்ஃபை நம்மளுடைய அலமாரி வந்து நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட், சம்திங் வி டூ ஃபார் அவர் செல்ஸ். நம்மளுக்காக ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அதை வந்து வி ஆர் யூஸிங் த வேர்ட் ஹியர் ஆஸ் மஸ்ட். நான் கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வேர்டு வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்மளா திங்க் பண்ணுவோம்ல, இந்த ஒர்க்கை நம்ம இது செஞ்சாகணும், நான் இன்னைக்கு ரூமை க்ளீன் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளாவே நம்ம திங்கிங்கில் வருது. ஓ, நம்ம இது இன்னைக்கு செய்யணும் அப்படின்றதுக்கு. அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு, அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு we are using the word must here. I must arrange my wardrobe. நான் என்னோட வார்ட்ரோபை இன்னைக்கு க்ளீன் பண்ணி ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான மீனிங். I must clean my room. என்னுடைய ரூமை நான் இன்னைக்கு க்ளீன் பண்ணி ஆக வேண்டும், க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக I am using the word here must. I must call my friend. இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, என்னோட ஃப்ரெண்டை கூப்பிடணும். இப்போ வந்து நம்ம திங்க் பண்ணுவோம், என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்போ கால் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ we are using the word here must. He must exercise regularly to stay fit. ஃபிட்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்டே ஹெல்த்தியாக எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃபிட் பாடியை வச்சுருக்கிறதுக்கு நம்ம யூஸிங் த வேர்ட் ஹியர் மஸ்ட்டு. அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும் ரெகுலர்லி. எப்பயுமே ரெகுலர்னா
எப்பயுமே டெய்லியுமே டு ஸ்டே ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ரெகுலராக ஹி மஸ்ட் டூ த எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் ஹியர் இட் கிவ்ஸ் த மீனிங் டு அஸ். ஸோ வி ஆர் யூஸிங் த வேர்ட் மஸ்ட் டு டு டினோட் தட் சம்திங் வி டூ ஃபார் ஆர் செல்ஸ். நம்மளுக்காக நம்ம செஞ்சுக்கிறது, அதுக்காக வி ஆர் யூஸிங் த வேர்ட் ஹியர் மஸ்ட். அதே போல் சம்திங் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட், நம்மளாவே நம்ம சொல்லிக்கிறோம்ல, இன்னைக்கு நம்ம க்ளீன் பண்ணிடணும், இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் வி ஆர் யூஸிங் த வேர்ட் மஸ்ட் ஹியர், which we do for ourselves. The work which we do for ourselves, we are using the word must here. Now we'll see the difference between must and have to. Must we already have finished, and have to, using the word have to, we are going to see two examples related that. I have to reach office at 9 a.m. நான் வந்து ஆஃபீஸ்க்கு 9 a.m. ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து கிளியர் பண்ணுறோம். ஐ ஹாவ் டு, இது வந்து ஒரு ஆப்ளிகேஷன் போல். ஆப்ளிகேஷன்னா கடமை. இது வந்து என்னுடைய கடமை. 9 o'clock நான் ஆஃபீஸ் ரீச் ஆகிடணும் அப்படின்றது வந்து என்னுடைய கடமை. ஸோ ஐ ஹாவ் டு ரீச் ஆஃபீஸ் அட் 9 a.m. 9 a.m.ல நான் வந்து ரீச் ஆகிடணும். மஸ்ட்டு நீங்கள் வரக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் அன் ஆப்ளிகேஷன். இது கடமை. ஸோ ஹாவ் டு, இது வந்து உள்ளுணர்வாக நம்ம சொல்ல கிடையாது. இது வந்து நம்ம இந்த ஒர்க்கு போகிறோம், இந்த ஒர்க்குக்கு இந்த டைமுக்கு நம்ம ரீச் ஆகணும். ஸோ வி ஆர் யூஸிங் த வேர்ட் ஹாவ் டு ஹியர். ஐ ஹாவ் டு பே த பில்ஸ். நம்ம இப்போ ஷாப்புக்கு போகிறோம், பில் வந்து நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஹாவ் டு பே த பில்ஸ், நான் தான் பில் பே பண்ணணும். ஐ ஹாவ் டு, திஸ் இஸ் an obligation. This is an obligation. So we are using the word have to here. I have to pay the bills. Now the two sentences using the word act on. Act on more or less மேலே அப்படின்ற மாதிரி தான் வரும். She is sitting at the table having dinner. At the table. She is sitting at the table having dinner. அவள் மேஜையில் அமர்ந்து இரவு உணவை உண்கிறாள். நைட்டு டின்னர் சாப்பிட்றாங்க, டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். த கீஸ் ஆர் ஆன் த டேபிள். சாவியெல்லாம் டேபிள் மேலே வச்சுருக்காங்க. த கீஸ் ஆர் ஆன் த டேபிள். ஷீ இஸ் சிட்டிங் அட் த டேபிள் ஹேவிங் டின்னர். இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் த டிஃப்ரென்ஸ் இஸ் we are using the word at here and we are using the word on here. டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க அப்படின்னு இந்த வேர்டுக்கு வந்து நம்ம we are using at யூஸ் பண்ணுறோம். the keys are on the table. கீ எல்லாம் மேஜை மேலே இருக்குது அப்படின்றதுக்கு வந்து மேலே அப்படின்றத வந்து டினோட் பண்ணுறதுக்கு we are using the word on here. Why we are using at here? When we talk about someone is sitting or standing by the table. By the table na அந்த டேபிளுக்கு அருகே பக்கத்தில் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம், அவங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க ஆர் நின்றுட்டுருக்காங்க டேபிள் பக்கத்தில். அந்த சென்டென்ஸை டினோட் பண்ணும்போது we are using the word at here. பர்சனுடைய பொசிஷன்னா உட்காந்துருக்காங்க ஆர் நின்றுட்டுருக்காங்க. And the activity near the table. அந்த டேபிள் பக்கத்தில் என்ன ஆக்டிவிட்டி நடக்குது? ஈட்டிங்காக இருக்கலாம், ரைட்டிங்காக இருக்கலாம், எனிதிங். ஷீ இஸ் சிட்டிங் அட் த டேபிள் ஹேவிங் டின்னர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் we are using the word at. அட்டுன்ற வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். It denotes the position and the activity near the table and sitting or standing by the table. ஒருத்தவங்களை பற்றி நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து எந்த ஆக்ஷனில் எந்த பொசிஷனில் இருக்காங்க. யூஸிங் தட் we are using the word here at. Here there is a cake on the table. இந்த மேஜையின் மேலே ஒரு கேக் இருக்கிறது. When we are used to talk about something is lying or kept or placed on the table, we are using the word on here. There is a cake on the table. அந்த டேபிள் மேலே ஒரு கேக்கு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்.
It is placed directly on the surface of the table. டைரெக்டாக அந்த சர்ஃபேஸ் மேலேயே வச்சிருக்கு அந்த டேபிள் அப்படிங்கிற பட்சத்தில் தான் we are using the word on here. So we are using on the table. The keys are on the table. There is a cake on the table. Put your mobile on the table or keep your mobile on the table. இந்த மாதிரி நம்ம word யூஸ் பண்ணோம். Now we have learnt the difference between have, had, must, have to, at, on, and the usage of words in the sentences and the meanings of it. I think it will be useful for you. Like, share and subscribe my channel. Thank you friends. Thanks for watching.